வணக்கம். நான் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். சில காரியங்கள், சில நேரங்களில் சில காரியங்கள், சில வெற்றிகள் அடைவதற்கு சில நேரங்கள் எதையும் தாமதப்படுத்தக்கூடாது. சீக்கிரமாக ஒன்றை முடிவெடுக்க வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் லேட்டாக என்ன ஆகும் என்றால் நிறைய காரியங்கள் சமித்து போய்விடுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் துவண்டு போகிறான், தற்கொலை பண்ணி உடனே ஒரு முடிவெடுத்துறான் பாருங்க. அடுத்த பிரச்சனை நேரங்களில் ஒருத்தர் வெட்டணும் குத்தணும் உடனே முடிவெடுக்கிறான் பாருங்க. இதெல்லாம் ஆபத்துக்கு ஒரு நல்ல காரியத்திற்கு உடனே ஒரு முடிவெடுத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். செய்கிற தொழில்கள், வேலைகள், ஜாப்புகள், எஜுகேஷன்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ ஊழியங்கள் அல்ல டிபார்ட்மெண்ட்டுகளும் உடனே நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தும் போது என்ன உண்டாகுது என்றால் நீங்கள் காலத்துக்குள்ளாகவே நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த லேட்டாக என்றால் உங்கள் அறுவடையின் காலங்கள் தள்ளி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லேட் ஆகும் போது அறுவடையின் காலங்கள், அதாவது நீங்கள் அனுபவிக்க வேண்டியது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நல்ல நிலைகள் எல்லாம் தள்ளி போய் கொண்டிருக்கும். அது நல்ல காரியத்தை தள்ளி போடாதீங்க. சீக்கிரமாக நீங்கள் ஒன்றை செய்ய ஆரம்பிங்க, தொடங்க ஆரம்பிங்க. எந்த ஒரு பிஸ்னஸும் எந்த ஒரு வேலையும் தாமதப்படுத்தாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தொடங்கி ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடப்பாயா என்னதை தொடங்குறத என்னத்தை ஆரம்பிக்கிறது கவலைப்படாதீங்க. இப்படி டல் ஆகிட்டா எப்படி? வானம் கொள்ளாத கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எதுவுமே தொடங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு சாத்திக்கூறே இல்லைன்னு நினைக்காதீங்க. வானம் கொள்ளாத தேவன் எல்லா உதவிகளும் உங்களை சந்தித்து பிரம்மாண்டமான நிலையில ஒன்று தொடங்க தேவன் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டோட மகிழ்ச்சியோடு கூட செய்ய நீங்க முன்ன வாருங்க. கடவுள் உங்க கூட இருந்து பெரிய காரியம் செய்து முடிப்பார். அப்படி பெரிய காரியம் செய்து முடிக்கும்போது என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.